தன் தந்தையின் உடலை சாப்பிட்ட சகாதேவன் பாண்டு இறக்கும் முன் என்னுடைய மகன்களான பாண்டவர்கள் நீங்கள் தான் என்னுடைய உடலை சாப்பிட வேண்டும் என்றதால் பாண்டவர்களும் சாப்பிட ஆயத்தமாகிறார்கள். அப்பொழுது அங்கு வந்த கிருஷ்ணர் நடந்ததை அறிந்து யாராவது தந்தையின் உடலை சாப்பிடுவார்களா, என்ன ஒரு மூடத்தனம் என்று பாண்டுவின் உடலை முறையாக தகனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதனால் அவர்கள் காட்டுக்கு சென்று விறகுகள் எடுத்து வர முடிவு செய்துவிட்டு உடலுக்கு முன்னால் காவலாக சகாதேவனை வைக்கிறார்கள். அப்பொழுது பாண்டுவின் ஆன்மா தோன்றி, மகனே, நான் பெற்ற ஞானங்கள் அனைத்தும் என்னுடனே மண்ணாக கூடாது என்று கூறியதால் சகாதேவன் உடனே பாண்டுவின் சுண்டு விரலை மட்டும் சாப்பிடுகிறான். இதனால் முக்காலமும் உணரும் சக்தி கிடைக்கிறது. மற்றவர்களும் ஒரு கட்டு விறகுகளை சுமக்க முடியாமல் ஓய்வு எடுக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் தலையிலிருந்து ஒரு அடி உயரம் பறக்கும் போல் விறகை சுமந்து சோல்வடைந்தது போல் நடிக்கிறார். சகாதேவன் இதை கிருஷ்ணர் கேட்க அத்திருந்து போன கிருஷ்ணர் சகாதேவனின் செயலை அறிகிறார். அவரை தனியாக அழைத்து, உனக்கு இப்பொழுது முக்காலமும் உணரும் சக்தி கிடைத்துள்ளது. ஆனால் இதை வெளியில் சொன்னால் உன் தலை வெடித்துவிடும். நீ என்றும் இதை வெளியில் சொல்ல மாட்டாய் அப்படின்னு எனக்கு சத்தியம் செய்